கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 149 சங்கீதம் 8 வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். ஆமேன். நாம் தேவாதி தேவன் செய்த காரியங்களை நினைத்து துதிப்பது உயர்வான துதியா, அதாவது ஹை ப்ரைசஸ் ஆஃப் காட் ஆர் லோ ப்ரைசஸ் ஆஃப் காடா, அதாவது தாழ்வான துதி என்பது, லோ ப்ரைசஸ் ஆஃப் காட் என்பது யூஸ்லெஸ் துதியா? நாம் எந்த மாதிரி துதி தேவனுக்கு செலுத்துகிறோம்? உதாரணமாக, ஒருவன் பெற்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் சிலரது வியாதிகளிலிருந்து விடுதலை, சுகம், கஷ்டத்திலிருந்து விடுதலை மற்றும் ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்தார், சுகம், ஆரோக்கியம் தந்துவிட்டார் என்று வாரம் லிஸ்ட்டு போட்டு சபையில் எழுந்து சாட்சி சொல்லுகிறோம். இது தவறே இல்லைதான். இப்படிப்பட்ட துதி ஒரு தாழ்வான துதி, பிரயோஜனமற்ற துதி என்றும் பரிசுத்த வேதம் நமக்கு இங்கே குறிப்பிடுகின்றது. நம் தேவாதி தேவன் செய்த அதிசயங்கள், அற்புதங்களை நினைத்து நன்றி கூறுவதில் தவறே இல்லை. இருப்பினும் நாம் செய்ய வேண்டிய துதி என்பது வேறு. அதாவது நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும் போது, அதாவது யோபு போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று யோபு 1:21 சொன்னது போல நாம் சொல்ல தயாராக வேண்டும். இதுவே ஒரு உயர்வான துதியாகும். அடுத்து, தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு எந்தவித பதில் தராத பட்சத்தில், உங்களை தேற்ற அநேக வாக்குத்தத்தங்கள் வந்தும் எந்த பலனும் இல்லாத பட்சத்தில், அதாவது ஆபிரகாமை போல தேவனை மகிமைப்படுத்த முடியுமா உங்களால்? சரீரம் செத்த நிலவரத்திலும் ஆபிரகாம் தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அது மட்டுமல்ல, பவுலும் சீலாவும் செய்யாத தவற்றிற்காக சிறைவாசகம் அனுபவிக்கும் சிறைச்சாலையில் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வருடத்தில் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். நாம் தேவன் செய்த நன்மைகளை, அதிசய அற்புதங்களை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமின்றி, இந்த கொரோனா மூலம் அநேக நஷ்டங்கள், அநேக தோல்விகள், அநேக கடன் தொல்லைகள், அநேக சத்துருக்கள் மற்றும் உங்களை சபிக்கிறவர்கள் அநேகர் எழும்பியும் கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, மத்தேயு 5:44 சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் மற்றும் இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பவுலும் சீலாவும் போல, யோபு போல, ஆபிரகாமை போல ஒரு உயர்வான துதி ஸ்தோத்திரம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவனுக்கு செலுத்துவோமாக. ஆமென். God bless you.